என் அன்புக்குரியவனே, உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். உன் கனவு, உங்கள் சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம், வாக்கு தத்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் 2 காரியத்தை மறந்துடாதீங்க. ஒன்று, சூழ்நிலையை பார்த்து கலங்கிறாதீங்க. சூழ்நிலைக்கு ஏற்றாது போல் வாழ்ந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி சொன்னபடி நீங்கள் தனித்து தான் இருப்பீங்க. ஏன்னா சொப்பனம் தரிசனம் காண்பித்தது கர்த்தர். உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க, அனாதை போல தான் இருப்பார். ஆனால் கர்த்தர் கூட இருப்பார், நடத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த நாளில் இந்த டிவி நிகழ்ச்சி மற்றும் இணையதள மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 2023 வருடத்தில் கடைசி மாதம் கடைசி தேதியில் உங்களை பார்க்கும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருக்கு நான் மகிமையும் கனத்தை நான் செலுத்துகிறேன். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த டிவி ஊழிய நிகழ்ச்சியை கர்த்தர் ஆரம்பிக்க வைத்தார். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய வீட்டில் வந்து உங்கள் மத்தியில் நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லி பேசுவதை குறித்து, உங்களுக்கு ஜெபிப்பதை குறித்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அறிவிப்பை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சென்னை அல்லது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியில் இருப்பீங்கன்னா, இந்த 24வது வருடத்தின் வாக்குத்தத்த கூட்டமானது, அதாவது ஜனவரி 7ஆம் தேதி 3 மணிக்கு நம்முடைய JCY சென்டரில் நடக்கிறது. நீங்கள் குடும்பமாய் வரும்படி உங்களை நான் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்த கூட்டத்துக்கு எல்லா பகுதியிலேருந்து ஜனங்கள் வருகிறாங்க. வந்து அந்த வருடத்தின் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையும் பெற்று போகிறாங்க. நீங்களும் அதுக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்குறேன். இது உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய பிஸ்னஸுக்காக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலையாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அது மிகுந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் இந்த கூட்டம் நடைபெறும். பல மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அற்புதங்கள், அடையாளங்களை கர்த்தர் செய்கிறாங்க. நீங்களும் இந்த கூட்டத்துக்கு வரும்படி உங்களை இயேசுவின் இனிதான நாமத்தினால உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் இந்த இணையத்தில் ஊழியத்தின் மூலமாக, இந்த எல்லா நெட்வொர்க் மூலமா எல்லாரையும் சந்திக்க தேவன் விருப்பம் உண்டவராய் இருக்கிறார். வேகமாக காலங்கள் உருண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதற்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இந்த பூமியில் எல்லை எங்கும் எப்படியாவது பிரஸ்தாபம் ஆகணும், அறிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைங்க, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கணும். அவர்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும்போது அவர்களை காக்கும்படி ஜெபிக்கிற தேவ மனிதர்களை தேவன் இந்த உலகத்தில் எழுப்பி வைத்திருக்கிறார். இயேசு அதை உருவாக்கினார். அந்த 12 சீசர்கள், அப்புறம் 70 சீசர்கள், 120 சீசர்கள், அப்படியே கொஞ்சம் போய் 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 இப்போ பல லட்ச சீசர்கள் எழும்பி தொடர்ந்து தேவ பணி நடந்து கொண்டே இருக்குது. கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அந்த பணியிலும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறது குறித்து நான் அவருக்கு கடனாளியாக இருக்கிறேன். அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் விசேஷமாக உங்கள் மத்தியில் இந்த கடைசி நாளில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும்படி என் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. அதைத்தான் நீங்கள் தலைப்பாகவே பார்த்துருப்பீங்கள்ல. நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேளை கனவில் அல்லது தரிசனத்தில் அல்லது தீர்க்க தரிசனமாக வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை பேசியிருப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு, அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள உற்சாகமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த உற்சாகமாக போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த சொப்பனங்கள், அந்த தரிசனங்கள், ஏன் அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இன்னும் நடக்காமே இருக்கிறது. இந்த வருஷத்துலேயும் நாங்கள் வாக்கு தத்தம் ஆண்டவர் எங்களோடு பேசினார், இன்னும் அது நடக்கலை பிரதர் அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. அது ஏன் நடக்கலை, நடக்காமல் போனதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் குறித்து உங்களுக்குள்ள ஒரு மனதளவில் ஓடிக்கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்குது. பைபிளில் பார்த்தீங்கன்னா யோசேப்பை கர்த்தர் சொன்னார் சொப்பனத்தில். ஆனால் அந்த சொப்பனம் நடக்காமல் பல விதங்களில் போனது. தாமதிக்கலாம், காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் அந்த வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும்.
கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். நிறைய சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் பழைய ஏற்பாடில் பேசி கொண்டு வருகிறது நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாடுகளில் அப்போஸ்தலர் நடவடிக்கை இதெல்லாம் பழைய ஏற்பாடில் சரி தரிசனங்கள் மூலமாகவும் பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனமாகவும் பேசி நிறைய பேரை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களை நடத்துவார். உங்களை நடத்தி அவர் ஆசீர்வதிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க. இந்த நாளில் இன்னும் உங்கள் விசுவாசத்தை தைரியமாக இருங்க. கர்த்தர் எனக்காக கண்டிப்பாக செய்து முடிப்பார். உங்களுக்கு என்ன சொப்பனம் கொடுத்தாரோ, என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்ன தீர்க்க தரிசனமோ உங்களுக்கு சொன்னாரோ கண்டிப்பாக நடக்கும். உங்கள் மகளை குறித்து சொல்லியிருக்கிறாரா? கண்டிப்பாக உங்கள் மகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால அவங்க படிப்பு சம்பந்தமானது, வேலை சம்பந்தமானது உங்களோட சொல்லியிருக்கிறாரா? கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுக்கு நடந்தே தீரும். கர்த்தர் நடத்தி தருவார். அது மாத்திரமல்ல, குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க. நீங்கள் எவ்வளோ பேர் பலவீனத்தில் உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்ல, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்ட்டு. அது கண்டிப்பாக நடக்கும். தேவன் நடத்தி தருவார். அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், எல்லா சூழ்நிலைகளும் எதிர்மறையாக இருந்த யோபுடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களுக்காக படிக்கிறேன். யோபு எழுதின புஸ்தகம் 42 யோபு சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்துருக்கிறார்ல, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார்ல, நீங்கள் அதை எழுதி வைத்திருக்கிறீங்கள, அவர் கண்டிப்பாக இந்த வசனம் சொல்லுது, அவர் எதை உங்களுக்கு செய்யணும்னு நினைத்திருக்கிறாரோ அது தடைபடாது, கண்டிப்பாக நடக்கும். அது தைரியமாக அந்த யோபு பக்தன் சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது கண்டிப்பாக நடக்கும். அதை கர்த்தர் நடத்தி தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கி ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம்னா, யாக்கோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அதாவது ஆபிரகாமுடைய அவன் பேரன். அவனுடைய அப்பா பேர் ஈசாக்கு. அவனுக்கு ஒரு அண்ணன் ஏசா இருந்தான். 2 பேருடைய வாழ்க்கையில் அவங்க வளர்ந்து கொண்டு வரும் பொழுது, அப்போது ஒரு நாள் அவங்க அப்பா வயது ஆனவராக அந்த மரிக்க தருவாயில் அவர் பிள்ளைங்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்போ பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த யாக்கோபு என்ற ஒரு மனிதன் தந்திரமாக தன் தகப்பன்கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை, அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொள்ளும்படி அவங்க தாயார் தந்திரமான சில காரியங்களை சொல்லி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இதை பெற்றுக்கொண்ட பிறகு நல்லா கவனித்து பாருங்கள், தகப்பனிடத்துலேருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டேன், அந்த ஆசீர்வாதம் என் மேல் நிலைத்திருக்கும் அப்படி அவன் நம்பியிருந்தான். அவங்க அதை தான் யோசித்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் நடந்த சூழ்நிலை என்ன? தன் சகோதரனுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோன்னுட்டு அவங்களுடைய தாயார் அந்த யாக்கோபுக்கு சொல்கிறாங்க, நீ புறப்பட்டு போ, நீ என்னுடைய சகோதரன், உன்னுடைய மாமனாக இருக்கிற அவங்க வீட்டுக்கு நீ போன்ட்டு அனுப்பி விடுறாங்க. அந்த அனுப்பி விடும் பொழுது போகிற வழியில், என்னடா எங்கள் அப்பா என்னை ஆசீர்வதித்தார், தேவனுடைய வல்லமையினால் ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வாதமாக இருக்கும் பண்ணினா, ஆனால் எதிர்மறையாக நடக்கிறதே, ஏன் இப்படி நடக்கிறது? இப்போ அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அதாவது ஆசீர்வாதம் வாங்குகிற வரைக்கும், வாக்குத்தத்தங்கள் வர்ற வரைக்கும், அதாவது நல்ல குடும்பத்தோடு அண்ணன் தம்பி எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் வந்த உடனே அவன் தனித்து விடப்படுகிறான். ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வராங்க. அனாதையாக இருக்கிறான். யோசித்து பாருங்கள், தேவனுடைய வல்லமை ஏன் இப்படி நடத்துகிறது? இதைத்தான் யோசேப்புக்கும் நடந்தது. யோசேப்பு சொப்பனத்தை பார்த்தான், தரிசனங்களை பார்த்தார். ஏன் இப்படி அவனை தனித்து விடப்பட்டு ஒருவர் உதவியற்ற சூழ்நிலை தனி மரமாக நிற்கிறான்? யோசேப்பும் யாக்கோபும் இருக்கிற ஏன் காரணம் என்ன? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார்.
ஏன்? அவர் தானே சொன்னார். உங்களுக்கு சொப்பனம் காண்பித்தது இயேசு தானே. உங்களுக்கு தரிசனம் சொன்னது காண்பித்தது இயேசு தானே. உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுனது பரிசுத்த ஆவியானவர் தானே. அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களோடு தான் கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் ஒருவர் தான் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். உங்கள் தரிசனங்கள் நடக்கணும் அவர் தான் நடத்த முடியும். காரணம், அவர் தானே சொப்பனம் கொடுத்துருக்கிறாரு, அவர் தானே தரிசனம் கொடுத்தார். அவர் உங்களை நடத்துவார். அதுக்கு உங்களை தனித்து விடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்பவும் அப்படி தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நான் பெரிய அளவில் வந்துடுவேன். நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அது ஒன்றும் நடக்காது. ஏன்னா யோசிப்பு அப்படி தாங்க ட்ரை பண்ணான். சிலருக்குலாம் அந்த தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை வெளிப்பாடு, அவனுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வந்ததுலாம் சொன்னான். ஆனால் அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் தான் உங்களை உயர்த்தணுன்ட்டு விரும்புகிறார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணுன்ட்டு விரும்புகிறார். நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் தனித்து இருக்கலாம், அனாதையாக இருக்கலாம், கலங்காதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அவன் அந்த அனாதையாக இருந்த சூழ்நிலையில் ஒரு இடத்துல போய் படுத்து நித்திரை பண்ணுகிறான். அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் 28வது அதிகாரம் நல்லா படிக்கிறேன். 28 பாருங்களேன். அவன் படுக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு 11வது வசனம் 28, ஒரு இடத்தில் சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்று எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். நல்லா கவனிச்சிங்க. படுத்து கொண்டான். அப்பொழுது ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கு இருக்குது. அதில் தேவத்தூரில் ஏறி இறங்குறான். இதெல்லாம் அவன் பார்த்துட்டே வரும்போது அவனை குறித்து கடவுளே ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். நன்றாக கவனித்து பாருங்கள். அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை விட ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். அப்பா ஆசீர்வதித்தார், நல்லது தான். ஆனால் ஆசீர்வதித்த அப்பா கூட இல்லை. இந்த இடத்துல பாருங்களேன், 15வது வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். அதே போல தான் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினது, காண்பித்த தரிசனம், சொப்பனங்கள் நடந்து முடிகிற வரைக்கும், அதான் அந்த இடத்துல சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களுக்கு என்ன சொன்னாரோ, ஒருவேளை வாலிப வயதில் இருக்கலாம், அல்லது நீங்கள் கொஞ்சம் வயதை தாண்டி இப்பொழுது பல தரிசனங்களை பார்த்துருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவும் அவர் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க. அவர் அது வரைக்கும் கடினமாக உங்களுக்காகவே அவர் வேலை செய்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கை மாறதே இல்லை. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் பொய் சொல்லுகிற ஒரு தெய்வனே கிடையாது. அவர் உங்களுக்காக செய்வார். உங்களுக்கு என்ன சொன்னார் அதை செய்து முடிப்பார். அதை மறந்து விடாதீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்கு அவர் சொன்னதை செய்வார். அந்த வார்த்தையோடு நீங்கள் இருந்து பாருங்களேன், ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. யோசேப்பு வாழ்க்கையில் அவன் எவ்வளோ மனிதர்களை தெரியும், ஒன்றும் நடக்கலை. ஏன் தெரியுமா? உங்களுக்கு கடவுள் ஒருவர் மாத்திரம்தான் செய்ய முடியும், வேறு எந்த மனிதராலும் செய்ய முடியாது. காரணம், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. எதுக்கு உங்களுக்கு அது சொப்பனம் தரிசனம் காண்பிக்கிறார் தெரியுமா? உங்கள் சொப்பனமும் தரிசனமும் ஏதோ உங்கள் வாழ்க்கையோடு முடிந்து போகிறதல்ல, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையோடு முடிந்து போகிறதல்ல. அது காலங்காலமாக ஆண்டுகளாக நூற்றாண்டுகள் வரைக்கும் அந்த தரிசன சொப்பனமும் உங்கள் பரிசுத்தமுள்ள சந்ததியை கொண்டு போக போகிறதுக்காக தான் கர்த்தர் அதை காண்பித்திருக்கிறார். அதை கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி தருவார். நீங்கள் எதை குறித்து கலங்கிறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கையில் இருங்க. நல்லா கவனித்து பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்னார், நான் சொன்னேன் இப்போ உடனே செய்வேன்னாரா? உனக்கு நான் சொன்னேன், உனக்கு செய்வேன். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நல்லா கவனித்து பாருங்க. யாக்கோபுக்கு சொன்னார், ஆனால் இப்போ அவன் எங்கே இருக்கான்?
அவனுடைய லைஃப்பை பாருங்கள். அவன் மாமனார் வீட்டில் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறான், கடினமாக உழைச்சிட்ருக்கிறான். அங்கே ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அந்த இடத்துல கற்றுக்கொள்கிறான். எப்பொழுது அவனுடைய எண்ணங்கள் கர்த்தர் மாற பண்ணுகிறார். அவனுடைய எண்ணங்கள் இல்லை, நம்ம மேன்மையான கர்த்தர் சொன்ன வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகணும். அந்த எண்ணத்துக்குள்ளே அவன் வாழ ஆரம்பித்தான். யோசேப்பு வாழ்க்கையில் அது மாற ஆரம்பித்தது. அவன் கற்றுக்கொண்டது எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம், சொப்பனம், இதுக்கு ஏற்ற போல தன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கணும். இது உங்களுக்கு தேவை. நீங்கள் அப்படி மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கணும். உங்களுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள்ளணும். நான் ஒரு ஊழியத்துக்கு வெளியே போயிருந்தேன். அப்போது ஒரு தம்பி இன்ஜினியர் வேலை படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பித்தாராம். உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் வந்து உக்காந்துட்டு அவர் வீட்டில் வந்துட்டு, அவங்க வீட்டில் சொத்துலாம் இருக்குது, அதெல்லாம் விற்றுட்டு நம்ம கொஞ்சம் எனக்கு ஒரு கோடி வேணும், ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு பிளான் தந்திருக்கிறார், இந்த கோடி வச்சு நான் ஊழியம் செஞ்சு பெரிய ஆளாயிரும் அப்படி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். நான் இப்போ அவரை சந்திக்க என்னை நான் கூப்பிட்டேன். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்க. அவர் தரிசனம் சொப்பனம் கொடுத்தானா கண்டிப்பாக நடத்துவார். அதுக்கு வேண்டிய ஆயத்தங்களை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தயவு செய்து கற்றுக்கொள்கிறத பாருங்கள். யோசேப்பை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் தேவையில்லாமல் ராஜாவுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கல. அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்குது. வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது உன்னை இச்சையின் ஆவிகள் தாக்கி விடும். அந்த இச்சையிலேருந்து நீ ஜெயிக்கிறியா? அது தேவை. ஏன்னா தேவ திட்டம் பரிசுத்த திட்டம், தேவ தரிசனம் பரிசுத்தம் உள்ள தரிசனம். நீ உன் வாழ்க்கையில் தரிசனத்துக்கு ஏற்ற போல, வார்த்தைக்கு ஏற்ற போல நம்ம செயல்படணும். இதை தான் கற்றுக் கொடுப்பார். இதை கற்றுக் கொடுத்து உங்களுக்கு உயர்த்துவார். தெய்வம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எதுவாக இருக்க கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அதே போல் தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த தரிசனத்தை மறந்து விட்டான். அப்போ அங்கே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இப்பொழுது அவனுக்கு ஒரு தெளிவு வருது. எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? அவர் சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அங்கே சொன்ன இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், நான் திரும்பி வர பண்ணுவேன். அப்போ இவன் அங்கே இருந்துட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நீ அந்த தேசத்துக்கு போகணும். நீ எங்கள் தரிசனம் பற்றி அந்த தேசத்துக்கு போய் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய சந்ததியில் அங்கே போகணும். அந்த தரிசனத்தை மறந்துடுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை மறந்துருக்கிறீங்க பாருங்கள். உங்கள் சொப்பனம் தரிசனத்தை எழுதின நோட்டை பெரட்டி பாருங்கள். அவர் சொன்னதின்படி நம்ம போய்கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை உங்கள் ஊழியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஒருவேளை ஒரு ஊழியம் இருக்கலாம், இல்லை 3 5 ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்குறார். உண்மை உத்தமாக ஒரு ஊழியத்தை செய்யும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஊழியங்கள்லாம் கொடுக்குறார். அந்த ஒவ்வொரு ஊழியத்தை நம்ம சரியாக செய்கிறோமா? நல்லா கவனித்து பாருங்கள். அதில் கண்டுபிடிங்க, அதை எல்லாவற்றையும் சரி பண்ணுங்க. நீங்கள் அதன் பிறகு எழுப்புதலை பற்றியும் தேசத்தை பற்றியும் யோசிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை சரி பண்ணி பாருங்கள். அது மாத்திரமில்லை, உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் சரி பண்ணி பாருங்கள். நம்ம சரியாக தான் இருக்கிறோமா? நம்ம சரியாக தான் போய் கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நம்ம சரியாக நடந்து கொண்டு இருக்கிறோமா? அதை கண்டுபிடிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அதுதான் உங்கள் தரிசன சொப்பனங்களை நிறைவேறும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன் என்று அவர் சொன்னார். நல்லா கவனிங்க, அவர் வாக்குத்தத்தை நிறைவேறணும். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு மாம்ச ரீதியில் முடிவெடுத்த ஒரு தவறு சாராள் தான். அந்த அம்மாவுக்கு ஆவிக்குரிய அனுபவமே இல்லை. ஆண்டவருடைய பிரசனை என்னென்று தெரியாது. அந்த அம்மாவுடைய ஆலோசனை அவர் கேட்டு ஒரு தவறான காரியத்தை செஞ்சார். அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் சொப்பன தரிசனம் பார்க்குறாங்கன்னா அந்த அதிகாரம்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போது அப்படி பார்த்துட்டு 13 வருடம் ஆண்டவர் அவரோடு இடைப்படலை. மறுபடியும் 17வது அதிகாரத்தில் தரிசனமாகி சொல்கிறேன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, நீ உன்னுடைய மாம்ச இதில் செயல்படாத சொல்லிட்டார். நல்லா கவனிச்சுக்கிங்க.
திரும்ப 18வது அதிகாரம் நான் உங்களுக்காக எடுத்துக்கொள்கிறேன். 18:9 அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அப்பொழுது அவர், ஒரு உட்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்பி வரேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். நல்லா கவனித்து பாருங்க. உங்கள் மனைவி பிள்ளை பெற்றுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நல்லா கவனிங்கள்ல, நடந்ததை படிங்க. சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசல் இதை கேட்டுக்கொண்டு இருந்தால், ஆபிரகாம் சாராள் வயது சென்று முதிர்ந்த வயதுள்ளவர்கள் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள் வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தின் நகர்த்தி, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமா ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்போ நல்லா கவனிங்க. இந்த அம்மா மாம்ச ரீதியில் ஒரு பார்த்துட்டாங்க. இங்கே தூதர்களே வந்து சொல்கிறாங்க, உன் மனைவி பிள்ளை பெற்றெடுப்பான். ஆனால் இவங்க சொல்லிச்சு, வயதோ ஆயிடுச்சு, அதுக்கு வேண்டிய காரியங்களும் இனி இல்லை, எல்லாமே முடிந்துருச்சு. அப்படி சொல்லிட்ட உடனே தூதர்கள் சொல்கிறாங்க, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். அந்த அம்மா நகைக்கிறாங்க. எப்படி நடக்கும்? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுதி வச்ச தரிசனம் சொப்பனம் உங்கள் மனைவிக்கே தெரியாது. உங்கள் பெற்றோர் எல்லாம் சிரிக்கலாம், உங்களுக்கு ஏதாவது சொல்லலாம். நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் சிரிக்கிறவங்கள சிரிக்கட்டும், அதாவது புறம்பே பேசுகிறவங்க பேசட்டும், யாரு என்ன சொன்னாலும் விடுங்க. உங்கள் சொப்பனத்தை நிறைவேற்ற வேண்டியது கர்த்தர். உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டியது கர்த்தர். கர்த்தர் சொன்னதை செய்யாமல் போக மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளோதான் நீங்கள் நினைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லவா, உங்களுக்காகவே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆவியில் கட்டுங்க. உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் ஆவிக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் அதை விட்டுடுறீங்க. அதனால தாங்க சொப்பனம் தரிசனம் நடக்கலை. நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆவியில் கொண்டு வர பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள வளர பண்ணுங்க. விசுவாசத்தில் அவங்கள வளர பண்ணுங்க. அதுதான் வல்லமை வெளிப்படும். அங்கே ஆபிரகாமுக்கு தானே வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் சாராள் சிரிக்கிறத கர்த்தர் பார்த்தார். உன் மனைவி சிரிக்கிறாங்க, உன் மனைவி கிட்ட போய் சொல், மனைவி கிட்ட போய் சொல்லுன்றார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தரிசனம் சொப்பனம் நடக்காமல் போனதுக்கு காரணமே ஒருவேளை கணவராக இருக்கலாம், ஒருவேளை மனைவியாக இருக்கலாம். ஏன்னா இந்த 2 பேரால் தான் பிரச்சனையே. ஏன்னா 2 பேரும் ஒரே சரீரம், புரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இல்லை, புரிந்து கொள்ளுகிற வளர்ச்சியும் இல்லை. ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்காங்க, ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாகவே இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி தேவன் தன் திட்டத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்ற முடியும்? உங்களுக்கு சொன்னதை என்ன செய்ய முடியும்? உங்களை கர்த்தர் சொப்பனம் கொடுத்து உங்களை பிஸ்னஸில் பெரிய ஆளாக கொண்டு போனால் அந்த வருமானத்தில் யார் அனுபவிப்பா? முதல் மனைவி பிள்ளைங்கள் தானே. அப்போ உன் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவிக்குள்ளே கொண்டு வர நீ முடிவெடுக்கணும். இதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு தவறு. நீங்கள் மட்டும் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் மட்டும் நல்லா உபவாசம் இருக்கிறீங்க, உன் குடும்பம் என்ன பண்ணுது? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்பேன். நீ அதுக்காக என்ன செய்கிற? அதுக்காக நீ என்ன பிரயாசப்படுகிற? அதுக்காக ஜெபம் பண்ணுறியா? உனக்கு சம்பளம் வேணும், பணம் உயர்வணும், அதுக்கு உபவாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், தொழில் வளர்ச்சி. ஆனால் உன் குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர என்னைக்காவது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாமா? யோசிச்சு பாருங்க. நீ சொல்கிற நான் உம்முடைய பிள்ளைன்ற கரெக்டு தான். யார் இல்லைன்னா யாக்கோபுக்கு அதைத்தான் கர்த்தர் காட்டுறாரு. நம்ம போகணும், ஆண்டவர் சொன்னேன் எனக்கு போகணும். ஏன்னா எனக்கு சொப்பனத்தில் கர்த்தர் சொன்னார், நீங்கள் 2 பேர் கீழ்ப்படிங்க. யார்? ராகேலு லேயால் சொன்ன உடனே அது கீழ்ப்படிதுங்க. அப்படி புருஷன் பேச்சை கேட்குதுங்க, போகிறாங்களே தரிசனம் நிறைவேற. நீ முதல்ல உங்கள் குடும்பத்தில் அந்த தரிசனம் சொப்பனை நிறைவேற உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. அதுவே உங்களை மேன்மையான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்து விடுவார். ஒரு ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு வந்து வைத்திடுவார். இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் மாம்சத்தின்படி எடுக்காதீங்க. மாம்சத்தின் பிரகாரமாக இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் வரங்கன்னு கர்த்தர் சொன்னது நடக்கும். 2வது, உங்கள் குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருவாக்குங்க.
அதன் பிறகு பாருங்க, அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். அவருக்கு சொன்னபடி கர்த்தர் கூட்டு போகிறார். என்ன நடக்குது? அந்த 32வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்களேன். 32 பாருங்கள் 9. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தார் இடத்திற்கு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே என்று அவன் சொல்கிறான். நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் போகிறேன், நீங்கள் நடத்துங்க. என் அன்புக்குரியவனை, உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். உன் கனவு, உங்கள் சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம், வாக்கு தத்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் 2 காரியத்தை மறந்துடாதீங்க. 1, சூழ்நிலையை பார்த்து கலங்கிறாதீங்க. சூழ்நிலைக்கு ஏற்றது போல் வாழ்ந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி சொன்னபடி நீங்கள் தனித்து தான் இருப்பீங்க. ஏன்னா சொப்பனம் தரிசனம் காண்பித்தது கர்த்தர். உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க, அனாதை போல தான் இருப்பான். ஆனால் கர்த்தர் கூட இருப்பார், நடத்துவார். கடைசியாக நான் சொன்னபடி உங்கள் குடும்பத்தை தேவ சத்தியத்தில் ஆவியில் நீங்கள் நடத்த பாருங்கள். அப்போ தான் தேவ பிரசன்னம் மகிமையாய் போகும். அன்னைக்கு நோவா தன் பிள்ளைகளை அப்படியே நடத்தினா அது மகிமையாக போனது. யோசுவா எல்லா இஸ்ரவேல் மக்களையும் பரிசுத்தமாகுங்கள் என்று ஒரு முழக்கம் இட்டான். அதே பரிசுத்தத்துக்குள்ளே நடக்குது. அதனால தான் உன் குடும்பத்தை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்து, உன் சபையை நடத்து, உன் பிள்ளைகளை நடத்து. உங்கள் எதிர்காலத்தில் எல்லா சொப்பனும் தரிசனமும் 24வது ஆண்டு நடைபெறுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கவா? இப்பொழுது கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை. எல்லாம் அப்படியே கண்களை மூடி, ஆவியானவரே, என் வாழ்க்கையில் என் சொப்பனம் தரிசனம் நடக்கணுன்ட்டு நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கீங்க. அதை நான் இந்த நாளில் என் காதால் கேட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்கிறேன், தனித்து இருக்கிறேன்ட்டு அப்படியே நான் துக்கத்தோடு உட்கார்ந்துராதபடி இப்பொழுது என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. எல்லாம் கேட்கலாமா? உயிர்ப்பீங்க. ஓ தேவ வல்லமை. ஆண்டவர் செய்ய மாட்டார், எனக்கு செய்ய மாட்டார், இவங்களுக்கு தான் செய்வார். நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர்ற வரைக்கும் உனக்கு கொடுத்த தரிசன சொப்பனங்கள் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த வல்லமை இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படட்டும்பா. அந்த வார்த்தை தரிசனங்கள் இப்பொழுதே கண்களை பிரகாசிக்க பண்ணட்ட ஆண்டவரே, பிரகாசிக்க பண்ணட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய உயிர்ப்பிப்பு உங்க மேல இறங்கி வருகிறது. ஓ ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் ஓ ரபாலா சாந்தாரா, மறுபடியும் அந்த தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம், மறுபடியும் அந்த சொப்பனத்தின் அபிஷேகம். ஓ தடைப்பட்டிருக்குது, எல்லாம் நிறைவேற போகுது. ஓ அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஓ சோதரிக்கிற நன்றி ஆண்டவரே. அப்பா, இத்தனை ஆண்டுகளாய் இருந்த அந்த தடைகள் இப்பொழுது இயேசு நாமத்தில் உடைக்கப்படுவதாக. தடைகள் தகர்த்தெறியப்படட்டும், தாமதங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் தாமதமாய் இருக்கிறதோ, எந்தெந்த சொப்பனம் தரிசனங்கள் தாமதமாய் இருக்கிறதோ, அதை இயேசு நாமத்தினால அது நிறைவடைவதாக. ஓ சோதரிக்கிறோம். ஒரு வீடா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், பெருக்கமா இருக்கலாம். ஓ இப்பொழுதே உம்முடைய ஊழியக்காரனாய் தேவனுடைய சமூகத்தில் இருந்து இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் சுதந்திரித்து கொள்ளட்டும். இப்பொழுதே வாசல்கள் இயேசு நாமத்தில் திறக்கப்படும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் திறக்கப்படுவதாக. இன்னைக்கு இந்த சத்திய இவர்களை அப்பா ஊந்தி தள்ளி 2024வது வருடத்தில் அவர்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் அப்பா மத்தியில் 2 சிறகடித்து எழும்ப கர்த்தர் கிருபை ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறேன்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க ராஜா. நீர் அப்படி செய்கிறதுக்காக சோதரம் சோதரிக்கிறோம். மேற்பெரிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தியிருக்கிறாரு. கண்டிப்பாக நடக்கும். வேதம் சொல்லுதல்லவா, அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். அவருடைய வல்லமை வெளிப்படும்.
நடக்கும். நீங்கள் இப்பொழுதிலிருந்து உற்சாகத்தோடு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புது வருடத்துக்குள்ளே போகிறோம். உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த டிவி ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இன்னும் நிறையா வார்த்தைகளை சுவிசேஷங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சி மூலமாக தேசமெங்கும் போகணும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெபத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் 24வது ஆண்டில் அதிசயமாக நடத்தும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கக்கன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.